இலங்கை போரின் போது இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் நினைவாக தஞ்சாவூர் அருகே அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்திற்கு தனது சொந்த ஊரான விளாரில் நிலத்தை வழங்கியவர் மா. நடராஜன். 30 ஆண்டுகளாக இலங்கையில் நடைபெற்ற ஈழப்போரின் முடிவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதோடு அவர் வாழ்ந்த வீடு உள்ளிட்ட அனைத்து தடங்களும் இலங்கை இராணுவத்தால் அழிக்கப்பட்டது. இதனை அடுத்து இலங்கை முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் நினைவாக தஞ்சாவூர் திருச்சி 4 வழி சாலையோரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த நினைவு முற்றம் கட்டும் பணி நவம்பர் 15, 2010 தொடங்கப்பட்டது. வைகோ மற்றும் நல்ல கண்ணுவால் இதன் அடிக்கல் நாட்டப்பட்டது. முதலில் ஒரு நினைவு தூணாக மட்டுமே அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையில் தமிழர் நினைவிடங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களால் தமிழர்கள் அதிக அளவில் அளிக்கப்பட்ட இலங்கையின் உள்நாட்டு போரின் நினைவு சின்னமாக இது உருவாக தீர்மானிக்கப்பட்டது. இலங்கையில் தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களை விளக்கும் வகையில் முழுவதும் கருங்கற்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் போரை நிறுத்த வலியுறுத்தி உலகத்தின் பல பகுதிகளில் தீக்குளித்து உயிரிழந்த தமிழர்களின் சிற்பங்கள், ஓவியங்கள், தமிழுக்கு தொண்டு செய்தவர்களின் அரிய புகைப்படங்களை கொண்டு இந்த நினைவு முற்றம் உருவாக்கப்பட்டது. உலகத் தமிழர் பேரவையால் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டப்பணி பேரவை மற்றும் தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர் பல நெடுமாறனின் மேற்பார்வையில் நடந்தது. பல நெடுமாறனுடன் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைப்பதற்கு முழு துணையாக இருந்தவர் நடராஜன். கட்டுமானத்திற்கான நிதி பல இடங்களில் இருந்து திரட்டப்பட்டது. தமிழ் செயற்பாட்டாளர் எம். நடராஜன் நினைவு முற்றத்திற்கு தேவையான நிலத்தை தனது சொந்த ஊரான விளார் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய இடத்தை வழங்கினார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்காக நடராஜன் தனக்கு சொந்தமான ரோலெக்ஸ் வாட்ச், எண்டோவா கார், சொனடோ கார் ஆகியவற்றை மேடையில் ரூபாய் 45 லட்சத்திற்கு விற்பனை செய்து அந்த பணத்தை பல நெடுமாறனிடம் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை திறப்பதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் 2013ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதிக்கு திறப்பு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் முன்கூட்டியே நவம்பர் 6ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் மைத்துனர் கிருஷ்ண மோகன்ஜி வந்திருந்தார். நிகழ்ச்சியின் போது பேசிய மா. நடராஜன், இதுபோல் இந்தியா முழுவதும் உள்ள என் நண்பர்களை அழைத்தால் தாங்க மாட்டார்கள். இனிமேல் அனைவரையும் அழைப்பேன். இனி நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். ஒன்று, பல நெடுமாறனுக்கு கட்டுப்படுவேன். இரண்டாவது, என் மனைவிக்கு கட்டுப்படுவேன் என்று கூறியிருந்தார்.